நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 25/5/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி. மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 6 மற்றும் 7. மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6. குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று பிற்பகல் 1:56 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று காலை 9:14 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:14 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் பேச்சு செயலில் உறுதித்தன்மை நிறைந்து காணப்படக்கூடுங்க. கடுமையான உழைப்பு என்று வெளிப்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். தாராள அளவில் பணவரவு கிடைக்கும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடுங்க. எதிர்பார்த்த சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். எந்த ஒரு வேலையும் நீங்க அதிக முயற்சி எடுத்து முடிக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகக்கூடும். குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடும். உங்களுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுப்பார்கள். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளிடம் இன்று நீங்க அன்பு அதிகரிக்க கொடுங்க. அவர்களது நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்வீர்கள். பெண்களுக்கு சுய மரியாதை வெளிப்படும். சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். பெண்கள் அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். காதலில் மட்டும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரியன் நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று எல்லோரும் மனதிலும் கண்டிப்பாக இடம்பெறுவீர்கள். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழல் இன்று வெளிப்படக்கூடும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பேச்சு செயலில் உறுதித்தன்மை நிலைத்து காணப்படக்கூடுங்க. பரணி என்று உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். பிள்ளைகளிடம் இன்று நீங்க அன்பு செலுத்துவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். தாராள பண வரவு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. கெடுத்திகை எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. அதிக முயற்சி எடுத்து சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவீர்கள். என்று எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். நிதானத்தை கடைபிடித்தால் முன்னேற்றம் இருக்கும். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்குங்க. என்று உங்களுக்கு தொழிலில் புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். பேச்சில் நிதானத்தை மட்டும் நீங்க பின்பற்ற வேண்டும். பிறர் சொல்லுகின்ற அறிவுரை ஏற்றுக்கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க கொடுங்க. மிதமான அளவில் பணவரவு கிடைக்கும். இயந்திர பிரிவு பணியாளர்கள் பாதுகாப்பு தவறாமல் பின்பற்ற வேண்டும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் புதிய தெம்பும் உற்சாகமும் ஏற்படக்கூடும். கூடுதல் பொருளாதாரம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று வீணான விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். பிறர் சொல்லுகின்ற அறிவுரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. பெரியவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவாக இருக்கக்கூடும். பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விடுங்கள். நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள். முயற்சிகள் கூடுதல் வெற்றியை கொடுக்குங்க. எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது மிக சிறப்பு. வேகத்தை குறைத்துக் கொண்டால் விவேகமுடன் செயல்படுவீர்கள். என்று பெண்கள் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும்.
வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதலில் மட்டும்தான் சிரமம் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. சமாளித்து வெற்றி பெற முடியும். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று பணிகளை கவனமாக செய்வது மிக நல்லது. பாதுகாப்பு குறைகள் ஏற்படும் பட்சத்தில் அமைதி நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். இன்று மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் உங்களுக்கு புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். ரோகிணி உற்சாகமாக காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். பொருளாதாரத்தில் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. இன்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படும் நாளாக இருக்க கொடுங்க. மிருக சிரிச்சும் இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வீண் பேச்சுக்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அளவான பண வரவை கிடைக்க கொடுங்க. பாதுகாப்பு இல்லாத இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நட்பு வட்டத்தை விரிவடை செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைந்துவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். பேச்சில் மட்டும் நிதானத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டும். இன்று வீண் பேச்சால் மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை நீங்க பாதுகாக்க வேண்டும். சராசரி அளவில் தான் பண வரவு கிடைக்குங்க. பெண்கள் பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். அடுத்த ஒரு பிரச்சனைகளை தலையிடுவதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். அதீத கவனத்துடன் செயல்படுவது நல்லது. உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றிகள் தேடி வரக்கூடும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். சிலருக்கு நெடுநாளை ஆசைகள் நிறைவேறுங்க. லட்சியங்கள் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியும். மனசுக்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். நிதானமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. பணவரவு எதிர்பார்த்த நேரத்தை விட தாமதமாகத்தான் வந்து சேரும். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். காதலில் சின்ன சின்ன குழப்பம் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை இங்க தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்கள் எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று நீங்க எதிலும் வேகம் குறிப்பிடுங்க. வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று யோசித்து எதை செய்தாலும் முன்னேற்றம் இருக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். திருவாதிரை தாய் தந்தையின் சொல்லுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. எதிலும் சுறுசுறுப்பு உங்களுக்கு மேலோங்கி விடக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். புனர்பூசம் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. மனதிற்குள் ஒருவித தைரியம் உருவாகக்கூடும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்க கொடுங்க. நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு மேலங்கி விடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் என்று அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க.
பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். பிடித்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாள் என்று சொல்ல முடியும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். யாருடனும் இன்று நீங்க பேச்சுக்கள் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாகுங்க. பணிகளை திறமையாக செய்து முடிக்க முடியுங்க. என்று கடகம் ராசினியர்களுக்கு மனசுக்குள் அன்பும் கருணையும் மிகுந்து காணப்படக்கூடும். தொழில் வியாபாரம் செழித்து புதிய சாதனை இலக்கை அடைய முடியும். கூடுதல் வருமானத்தால் சேமிப்பு கொடுங்க. பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நல்ல நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்க கொடுங்க. சுமூகமாக எல்லாம் நடக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதி ஏற்படக்கூடும். விருந்தினர் வருகை என்று இருக்க கொடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. பிடிவாத குணத்தை மட்டும் தயவு செய்து விட்டு விடுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லை. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். காதல் மட்டும்தான் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில வெற்றியை கொடுக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று எல்லா வகையிலும் நல்லது நடக்க கொடுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு காரியங்கள் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அவ்வப்போது முன்கோபம் கொஞ்சம் வெளிப்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆயில்யம். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாகும். யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. யதார்த்தமாக செயல்படுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கை இருந்தால் எதிலும் உங்களால கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று புது புது விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் இனம் புரியாத குழப்பம் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. சிம்ம ராசினியர்கள் இன்று பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் அடையக்கூடும். இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்க கொடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டிவிடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணியை செய்வீர்கள். குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி கிடைக்கட்டும். சிம்ம ராசினியர்களுக்கு அரசு வகையில் நன்மை எதிர்பார்க்கக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நேர்மையாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து வெற்றி பெறுவீர்கள். உயர் அதிகாரியிடம் இந்த பாராட்டுகளை கிடைக்கப் பெறுவீர்கள். உயர் பதவிகளும் கிடைக்க கொடுங்க. சக நண்பர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. காரியங்கள் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கால தாமதமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தகுதிக்கு மீறிய செயல்களில் மட்டும் ஈடுபட வேண்டாம். அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லைங்க. முடிஞ்ச அளவு யோசித்து எதையும் செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இன்று காதல் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை நீங்க அடுத்த கட்டம் சிறப்பாகவே இருக்கும். திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள். நல்ல முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி களை கட்டும். கல்வித்துறையில் வெற்றி பெற முடியும். இந்த விடுமுறை நாளை நீங்க புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேச வேண்டும். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை உங்களுக்கு அமைதி விட்டு கொடுங்க. நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். புது புது யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். என்று உங்களுக்கு காரியங்கள் கைகூடி வெற்றியை கொடுக்குங்க. மனம் என்று தெளிந்த நீருடைய போல் காணப்படக்கூடும். எல்லோருக்கும் உதவியாக இருப்பீர்கள். சிரித்த முகத்துடன் காணப்படுவீர்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம். சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்க கொடுங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகம் கண்டிப்பாக இருக்குங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. உத்திரம். நேர்மையுடன் பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை உங்களுக்கு அமைதி விட்டு கொடுங்க. பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தெய்வீக சிந்தனை என்று இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று காலை நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள். இன்று முடியாத காரியங்களை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக கூட கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மனம் இன்று தெளிந்த நீருடைய போல் காணப்படக்கூடும். தகுதிக்கு மீறிய செயல்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் பணி உண்டு இருப்பது நல்லது. கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குங்க. நல்ல தீர்வு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எல்லோருக்கும் இன்று நீங்க ஆதரவாக இருப்பீர்கள். தொழில் வியாபாரம் நெருக்கடியை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை மந்த கதியில் உங்களுக்கு இயங்க கொடுங்க. குறைந்த அளவிலே இன்று பணவரவு கிடைக்கக்கூடும். தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருப்பது மிக சிறப்பு. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக மிக சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். தடைகள் ஏற்படுத்தி வந்தவர்கள் தடை கண்டிப்பாக நீங்கிவிடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்பட்டுவிடும். எதிர்பார்த்த உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக குறையுங்க. பழைய பாக்கிகள் இன்று வசூலாகிவிடக்கூடும். பணியாட்கள் மூலம் உங்களுக்கு நன்மை கிடைக்க பெறுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளரிடம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். காதல் முற்றிலும் குழப்பத்தை கொடுக்கும். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் வேண்டாம். மாணவர்கள் பொறுப்பாக இருங்கள். விளையாடும் பொழுது கவனமாக விளையாடுங்கள். சக நண்பர்களை அனுசரித்து செல்லுங்கள். மாணவர்களுக்கு அவ்வப்போது முன்கோபம் வெளிப்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. வாய்வு ஏற்படுத்தக்கூடவே எடுத்துக்கொள்ள வேண்டாம். பயணங்கள் செல்லும் பொழுது எச்சரிக்கை இருக்கட்டும். அஸ்தம். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். குழப்பம் தரும் பணியிலும் ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் பார்த்து அமைதி கொள்வது நல்லது. யாரையும் இன்று நீங்க கோபப்படுத்தி விட வேண்டாம். பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். பொறுமையாக இருந்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றி உண்டாக்கும். சித்திரை. இன்று மனம் போல் வாழ்க்கை அமையுங்க. என்ன ஒன்று, எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற குழப்பம் இருக்குங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்யுங்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற வேண்டியிருக்கும். இன்று யார் என்ன சொன்னாலும் அமைதியை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். பொறுப்பாக பேசுங்கள். அமைதியை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். துலாம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டமிட்டு காரியம் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும்.
செயல்களில் உங்களுக்கு நிதானம் இருப்பது நல்லது. தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணி கண்டிப்பாக நிறைவேறும். பண வரவு அளவுடன் நின்று இருக்க கொடுங்க. பணியாளர்கள் பணி சுமைக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அறிமுகம் இல்லாதவருடன் பேசுவதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக நீங்கும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடி நட்பு பாராட்ட கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வர கொடுங்க. புதிய தெம்பும் உற்சாகமும் கண்டிப்பாக தோன்றும். எதிர்பாராத உதவியால் நன்மை ஏற்பட கொடுங்க. கடன் பிரச்சனைகள் சற்றே குறைந்து விடக்கூடும். வீண் அலைச்சல் வீண் பயம் கண்டிப்பாக குறையுங்க. அடுத்தவர் செய்யும் இடையூறுகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கக்கூடும். சாமர்த்தியத்தை பயன்படுத்திக் கொண்டு எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வர கொடுங்க. உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். துலாம் ராசினியர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் இன்று பெருக்கிக் கொள்வீர்கள். பெரியோர் நேசம் கண்டிப்பாக கிடைக்கும். வாகன யோகம் என்று ஏற்படக்கூடும். பெண்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்பட வேண்டுங்க. பாதிப்பு இல்லாமல் எதையும் செய்ய வேண்டுங்க. என்று காதல மட்டும் சிரமம் இருக்கும். காதல விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று உங்களுக்கு மனம் கண்டிப்பாக சந்தோஷத்தை கொடுக்குங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் இன்று நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணியாளர்கள் பணி சுமைக்கு ஆளாக வேண்டியிருக்கும். விரும்பிய உணவுகளை இன்று நீங்க உண்டு மழுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். என்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியும். சுவாதி அக்கறையுடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். சிரித்த முகத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சொல்லும் இருக்குங்க. முயற்சி கண்டிப்பாக திருவனையாக்கும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். நல்லதொரு விஷயங்களில் நேரம் செலவிடுவீர்கள். இன்று மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம் இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். புத்தி சாதுரியத்தால் எதையும் சாமர்த்தியமாக செய்ய முடியும். அதிக நிபந்தனையுடன் கடன் பெற வேண்டாம். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். திட்டமிட்டு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்திக் கொள்வீர்கள். உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வீர்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். இன்று உங்களுக்கு ஓரளவு முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்க கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. நண்பரின் ஆலோசனையால் உங்களுக்கு நன்மை காண்பீர்கள். தொழில் வியாபாரம் கண்டிப்பாக பணம் பெறும். திட்டமிட்ட விஷயங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளை ஆசைகள் இன்று நிறைவேறக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சாதுரியமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று நீங்க வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்துடன் விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் இருக்கும். மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். இன்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மிகவும் கவனமாக எதிலும் கையாண்டால் வெற்றி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனையை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவெடுப்பார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும், பயப்பட வேண்டாம். பெரியோர் நேசம் கண்டிப்பாக கிடைக்கும். வாகன யோகம் என்று ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு முயற்சி திருமணியாக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்களுக்கு இன்று தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வார்கள். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. நட்புடன் இணைந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு
அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இந்த காரியங்களை நீங்க கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. நண்பரின் ஆலோசனையால் நன்மை காண முடியும். இந்த வெளி உலக தொடர்பை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. அனுஷம். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். முடிஞ்சளவு இன்று நீங்க ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. கேட்டை. என்று எதிர்பாராத வகையில் நல்லது நடக்கும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. மனப்பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு. தனுசு ராசினியர்கள் இந்த அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உங்களிடம் உதவி பெற்றவர்கள் நன்றி மறந்து செயல்படுவார்கள். அது உங்க மனசை பாதிக்குங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. சுமூகமாக எல்லாம் செய்வீர்கள். நட்பு வட்டத்தை எல்லாம் பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சூடுபிடிக்கும். மன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இரவும் பகலுமாக உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. அனுபவபூர்வமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்பது மிக சிறப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுயமரியாதை வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. புத்தி சாதுரியம் என்று வெளிப்பட கொடுங்க. இன்று யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். மற்றவருடன் வீண் விவாதம் மட்டும் ஈடுபட வேண்டாம். வீண் விவாதங்களை தவிர்ப்பது கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியுங்க. ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். ஆதாயம் தரக்கூடிய பதவிகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மன போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அற்புதங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். துடிப்புடன் என்று நீங்க செயல்படுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெற்று வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. பெண்கள் உணவு கட்டுப்பாடு என்பது இருப்பது ரொம்ப நல்லது. காதல் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். குழப்பம் ஏதும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சுகமான வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். மாணவருக்கு இன்று பொருளாதாரம் சீராக இருக்க கொடுங்க. நல்லவைகள் நடைபெற கொடுங்க. மாணவருக்கு இன்று அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழும். இந்த விடுமுறை நாளில் ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று சிற்றின்ப செலவுகள் ஏற்பட கொடுங்க. பயணங்கள் ஓரளவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தங்கு தடையின்றி பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பண வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எதிலும் வாதாடி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. வழக்கு விவகாரங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். போராட்டம். இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. புத்தி சாதுரியம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். செயல்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. அனைவரும் பெருமைப்படும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். உத்திராட்டம். அதிக சிந்தனையுடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். திறமையான பேச்சின் மூலம் எதையும் சமாளித்து விடுவீர்கள். வெற்றிக்கான வழியை கண்டுபிடிப்பீர்கள். இன்று எது சரி எது தவறு என்று யோசித்து செய்யுங்கள். நல்ல விஷயங்களை தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று அடுத்தவர்கள் நம்பிக்கை ஊட்டும் விதமாக கண்டிப்பாக நடந்து கொள்வீர்கள். மகரம். மகரம் ராசினியர்கள் இன்று எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் கூட
நட்பு பாராட்டும் நாளாக இருக்கக்கூடும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடுங்க. வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். முக்கியமான செயல் உங்களுக்கு தடையின்றி நிறைவேறக்கூடும். பயப்பட வேண்டாம். மனசுக்குள் இனம் புரியாத குழப்பம் ஏற்பட்டு சரியாகும். தொழில் மாற்றங்களும் இன்று ஏற்படக்கூடும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் முன்னேற்றம் இருக்கும். இடையூறுகளை இன்று நீங்க சரி செய்து விடுவீர்கள். அளவான பண வரவை இன்று கிடைக்க கொடுங்க. உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. பாதுகாப்பு குறைபாடுகளை இன்று நீங்க சரி செய்து விடுவீர்கள். சிறு சிறு சிக்கல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மறைந்துவிடக்கூடும். கவனத்துடன் செயல்பட்டால் மென்மேலும் முன்னேற்றம் இருக்கும். சிக்கலை கண்டிப்பாக தவிர்க்க முடியும். சின்ன சின்ன செலவுகளை இன்று நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. முடிஞ்ச அளவு ஓய்வெடுத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். மனோ தைரியத்தால் இந்த வெற்றியை கண்டிப்பாக காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத குறுக்கீடுகள் ஏற்பட்டாலும் பின்னர் விலகி செல்ல கொடுங்க. வியாபார தந்திரங்களையும் இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். காலையில் சுறுசுறுப்பாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதல் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலுக்காக எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம் என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பாராத வகையில் திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. கல்வியில் ஏற்படக்கூடிய தடைகளையும் உடைத்தெறிய முடியுங்க. முக்கியமான பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரியன் நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று ஏற்கனவே செய்த உதவிக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்கும். மனசுக்குள் ஒருவித இனம் புரியாத குழப்பம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மறையுங்க. கவனத்துடன் செயல்பட்டால் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். உழைப்பால் இன்று உங்களுக்கு உயர்வு கிடைக்க கொடுங்க. தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். நட்பு வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். திருவோணம். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. காரியங்களும் உங்களுக்கு சூடு பிடிக்க தொடங்கும். அனைவரும் வியக்கும் வகையில் செயல்படுவீர்கள். நல்லது கடிதங்களை இன்று நீங்க பங்கு கொள்வீர்கள். பயனுள்ள தொழிலில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. தாய் தந்தையின் உடல் அடக்கத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அவிட்டம். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இன்று எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்குங்க. அடுத்தவர் சொல்கின்ற விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். அது உங்களுக்கு முன்னெடுத்து கொடுக்கும். இன்று உங்களுக்கு வீண் ஆசைகள் மனதுக்குள் தோன்றி பின்னர் எல்லாம் சரியாக கூடுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியும். சூழ்நிலைகளை உங்களுக்கு ஆதரவாக நீங்க பயன்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை இன்று நீங்க கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்க அனுபவிக்க முடியும். அடுத்தவர்கள் வியக்கும் வகையில் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அளப்பரிய நன்மை என்று உருவாகக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பணி சுமையை திறம்பட செய்து முடிப்பீர்கள். பயனுள்ள பொழுதுபோக்கில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக எடுக்க வேண்டும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்குங்க. அடுத்தவர் பிரச்சனைகளை தலையிடுவதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். அதீத கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். எல்லோருக்கும் இன்று நீங்க நட்பு வட்டத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். சிலருக்கு நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதங்களை இன்று பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் மட்டும்தான் சிரமம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது
பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. மனமும் இன்று தெளிவாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம். சொல்கின்ற விஷயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருப்பதற்கு கொஞ்சம் நீங்க அமைதியுடன் இருப்பதும் நல்லது. பெரிய பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக சாதிக்க முடியும். சதயம். பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். முன்கோபங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். நல்லவைகள் உங்களை தேடி வர கொடுங்க. நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் நாளென்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இன்று எதிலும் உங்களுக்கு இனிமை காணும். காரியங்கள் ஓரளவு முன்னெடுத்தை கொடுக்கும். புத்தம் புதிய ஆடை அணிகளும் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். நெருக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் இன்றி பெருக்கிக் கொள்வீர்கள். கெட்ட சகவாசங்களை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். இருக்கும் பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்ல கொடுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை படிப்படியாக சரி செய்து கொள்வீர்கள். தொழிலையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் சிறப்பாக செயல்படுவீர்கள். நல்ல நண்பர்களையும் இன்று நீங்க கூட வைத்துக் கொள்வீர்கள். முக்கியமான செயலெல்லாம் தங்கு தடையின்றி நடைபெற கொடுங்க. அடுத்தவர் வியக்கும் வகையில் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பணியாளர்களுக்கு பதவி உயர்வு சலுகை கண்டிப்பாக கிடைக்கும். இளமை கால நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வர கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை அமைதி விட கொடுங்க. செயல்திறன் கண்டிப்பாக கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். குடும்ப விஷயங்களை சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்பட்டு சரியாகும். உறவுகளுடன் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். பயணங்களின் பொழுது ரொம்ப கவனம் வேண்டும். இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்பட கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் இக்கட்டான சூழல் ஏற்படுத்தியது கண்டிப்பாக மாறும். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பிடிவாத குணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். காதல் கைகூடும் வரை பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் இன்றி மேம்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் எல்லாம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று உங்களுக்கு மனம் கண்டிப்பாக தெளிவடையுங்க. குடும்ப விஷயங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. முக்கியமான செயல் நிறைவேற கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் கண்டிப்பாக வளர்ச்சி பெறும். நல்ல நல்ல விஷயங்களை முன்னேற்றம் இருக்கும். செயல்திறன் அதிகரிக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முத்திரட்டாத்தி. பணிகளை விரைவாக முடிப்பீர்கள். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். குடும்ப விஷயங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம். சின்ன சின்ன விஷயத்திற்கு பிறகு காரியங்கள் சூடு பிடிக்க தொடங்குங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். இன்று உங்களுக்கு முக்கியமான செயல் தங்கு தடையின்றி நிறைவேற கொடுங்க. ரேவதி. எதிலும் உங்களுக்கு உற்சாகம் பிறக்க கொடுங்க. காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட மாட்டார்கள். வாக்குவாதங்களை ஈடுபட வேண்டாம். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்லது நடக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்ப்புகளும் வாயில் கதை வந்து தட்டும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.